ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னும் சொல்ல முடியாது. நான் சேனல் ஓப்பன் பண்ணது வந்து குட் நியூஸு. ஆனால் எனக்கு கஷ்டமான நியூஸ் தான் இது வரைக்கும். ஏன்னா அந்த சேனல் வந்து வள்ளி வள்ளின்ட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ண, வள்ளிக்கேன்ட்டு ஓப்பன் பண்ண ஒரு சேனல். அது அந்த 2 சேனலுக்கும் நான் ஓன் கண்டென்ட்டு தான் போட்டேனே. இது மாதிரி போட்ட எனக்கு ரீயூஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிட்டு, சரி எதுவுமே போடாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, மனசு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே போடாமல் உட்காந்துட்டு இருக்குது. அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இந்த சேனல் தான். அது இப்படி ஆனதே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் மறுபடியும் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சேனல் வந்து 2500 சில்ட்ரன் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபரு. இன்னொரு சேனல் 7200 சில்ட்ரன். வள்ளின்ட்டு இப்போ பழைய சேனல் அது மானிட்டேஷன் ஆகி அதில் டாலரும் வந்துட்டு இருந்துச்சு. நான் என்னோட ஓன் கண்டென்ட்டு மட்டும்தான் அதில் போடுவேன். நீங்கள் தவறாமல் ஓன் கண்டென்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் வந்து நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து போட்டோம்னா ஓன் கண்டென்ட்டு போடணும், அல்லது நம்மளோட பேஸ் காட்டி போடணும். இது 2 விஷயத்தை தவிர நீங்கள் எதுவுமே போடாதீங்க. பொதுவாக யூடியூப்புக்கு வணக்கம். எல்லாருக்கும் வந்து ரீயூஸ் கண்டென்ட்டே கொடுக்காதீங்க ப்ளீஸ். மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோக்கள் மேக் பண்ணுறாங்க. அதுக்காண்டி அதில் அவங்களுக்கு நிம்மதியும் கிடைக்குது. நீங்கள் யூடியூப்பின்னு ஒரு சேனல் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க, கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன மாதிரிலாம் நல்ல விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவணும். நீங்கள் பாட்டுக்கு நீங்களே அந்த ரியூஸ் கண்டென்ட்டுன்னு கொடுக்குறீங்க இல்லையா, அது எது என்ன ஏதுன்னு மக்களுக்கு அந்தளவு விஷயம் தெரியாமல் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு ரிவ்யூஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு 3 மாதம் 4 மாதம் 15 நாள் ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்கிறீங்க. அது நாங்கள் எங்கள் பாஷையில் எங்களோட லாங்குவேஜில் அனுப்புனா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் போயிடுது. யூடியூப்புக்கிட்ட நான் கேட்குறேன், மக்களுக்கு சேவை செய்யுங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணுறாங்க சேனலை. தயவு செய்து எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்யுங்க யூடியூப்பே. அப்புறமா மக்களே, நம்மளும் யூடியூப் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தெரியாமல் போட்டால் காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதர் கண்டென்ட் எதுவும் எடுத்து போடக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க சேனல்லேருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டால் தான் காப்பிரைட் வருது. அது நல்லா தெரியும். கண்டிப்பாக நான் வந்து இது வரைக்கும் யாரோட சேனலும் எதையும் எடுத்து போட்டதில்லை. ப்ளஸ் வந்து இந்த கொலாப்புன்றது இந்த யூடியூப்பே கொடுத்தது. அது நம்ம கொலாப்பு பண்ணுறதுக்கு அது வர்றதில்லை. வராது, நம்ம போட முடியாது. வர்றதை மட்டும்தான் போட முடியும். ஆனால் நான் வந்து வராது போடுறதில்லை இல்லையா, யாருமே போட மாட்டாங்க. அது நம்ம போடுறதுனால மற்றவங்க சேனலுங்களுக்கும் விளம்பரம். அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ததுனால மற்றவங்களுக்கு நல்லதுன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக செய்வேன். நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் எப்படியோ ஒன்று ஆண்டவன் இருக்கான், மக்கள் இருக்காங்க அப்படின்னு தைரியமாக தன்னம்பிக்கையோட கடவுளை மட்டும் முதல்ல நம்புவோம் மக்களே. நான் மனுஷங்களெல்லாம் நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. நான் தெய்வீக விஷயங்கள் என்னோட சேனலில் வரும், தவறாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் நான் போடுவேன், நீங்கள் தவறாமல் பாருங்கள். ஆனால் சேனல் மட்டும் நீங்கள் போடுறது மட்டும் ரீயூஸ் கண்டென்ட்டு வர்ற மாதிரி போடாதீங்க. அது என்னன்னா நம்ம ஓன் வாய்ஸோ அல்லது ஓன் ஃபேஸோ காட்டி நீங்கள் போடணும் கம்பல்சரி. அப்படி போட்டிங்கன்னா யூடியூப் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கரெக்டாக பண்ணி வைக்குது. நான் பார்த்தேன். அது எப்படின்னா, முதல் ஒரு சேனலில் எனக்கு ரீல்ஸ் கண்டென்ட் அப்படியே பக்காவாக 4000 வாட்ச் அவர் வந்துச்சு. அட்டன் டைமில் அப்ளை பண்ணேன். அப்படி ஃபஸ்ட்டு 2 days அந்த வாட்ச் அவர் ஏறி இறங்கி வந்தது. அப்புறம் அப்படியே மானிட்டேஷன் வந்துடுச்சு. அது எவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மானிட்டேஷன் பண்ணிட்டேன் அந்த சேனலை. இன்னொரு சேனல் அதை சரியாக எல்லாமே அது கரெக்டாக தான் பண்ணேன். அந்த ஓன் கண்டென்ட்டு தான் போட்டேன்.
ஆனால் எந்த ரிவ்யூஸ் கண்டென்ட் போடுற மாதிரி நான் எதையும் போடல. எல்லாரும் அந்த லைவ் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு ஏதாச்சும் இமேஜ் எடுத்து வச்சு போடுவாங்க. நீங்கள் அது மாதிரி போட்டால் கூட போடுவாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. நீங்கள் சும்மா வெறுமனே போட்டுடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சொல்லவே நான் அந்த இமேஜ் நெட்லேருந்து எடுத்து இமேஜ் மட்டும்தான் ரீல்ஸ் போடுறதுக்கெல்லாம் எதையுமே வைக்க மாட்டேன். அப்படி மட்டும்தான் எடுத்து வச்சேன். அதுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க அந்த சேனல். 4000 வாட்ச் அவர். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க யோசிங்க. அது அது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த என்னோட அனுபவங்கள் 2 சேனலில் இருக்கிற அனுபவங்கள் 100% நான் சொல்கிறேன். அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் அதன்படி செய்யுங்க. கண்டிப்பாக ரீல்ஸ் கண்டென்ட்டே வராது. நான் அந்த ஒரு முறை எல்லாரும் சொன்னதுக்காக நான் அதை செஞ்சுட்டேன். ஆனால் நானாக யோசிச்சு இது வரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன். இவங்கெல்லாம் போடுறாங்களே வராதான்னு நினச்சேன். கடைசியில் நான் சொன்னவங்களுக்கு நினச்சவங்களுக்கும் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கும் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த இமேஜெல்லாம் நம்ம எடுத்து போடக்கூடாது, நம்ம ஓன் கண்டென்ட் போடணும். இல்லைன்னா எங்கன்னா நல்ல விஷயங்கள் எது எது நடக்குதோ எல்லாத்தையும் நம்ம போய் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வீடியோ போடணும். மற்றவங்க சம்மதத்தோடு ஒரு வீடியோ கூட எடுத்துகிட்டு மற்றவங்களை அந்த கண்டென்ட்டில் வர வைக்கிறோன்னா அவங்க சம்மதம் கேட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம். அப்படி மேக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. எனக்கு நான் ஒர்க்கு முடிச்சுட்டு பார்ட் டைம் இருக்கிற நேரத்தில் இந்த யூடியூப்பில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்குவாஸ் தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். மக்கள்கிட்ட நீங்கள் என்கிட்ட பேசுகிறது, கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணி இதெல்லாம் ஒரு நிம்மதி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தாக்கா நம்ம லைவ் போடலாம். லைவ் போடுறதுக்காக 48 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆச்சு. நான் நினச்சா சொந்தக்காரர் தெரிஞ்சவங்க ஒரே நிமிஷத்தில் பண்ணிட்டுக்கலாம், பண்ண மாட்டேன். அவங்களா பண்ணிட்டோம். ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே இது ஒரு டிப்ஸு சொல்கிறேன், யாருக்கிட்டையும் போய் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த பந்தத்துக்கு நடுவில் கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. மக்கள்கிட்ட கூட கேளுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களேன்னு கேளுங்க, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. மற்றவங்களோட நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் இரக்க குணம் படைத்தவங்க, நல்லதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்டலாம் கேட்டு நீங்கள் செய்யுங்க. நல்லதையே பேசுங்க, நல்லதையே செய்யுங்க. ஆண்டவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. இந்த விஷயம் கிடையாது, வாழ்க்கையிலையும் சரி. ஒரு காலமும் மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சு வாழக்கூடாது. நாமளே நல்ல விஷயத்துக்கே பயன்படுத்துகிற கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுளே ஒருபோதும் நான் தவறான விஷயங்களுக்கு போகக்கூடாது, அந்த பக்கம் என்னை காட்டாதே, நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும்னு பேசுங்க. உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சேனலை பற்றி அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய அனுபவமே, அதாவது நம்ம படிக்க போகிறோம், நிறைய பேராவா உக்காந்து எழுதி பாஸ் பண்ணணும்னு விழுந்து படிப்போம், ஒரு மண்டைக்கு ஏறாது. ஆனால் நம்ம உக்காந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த விஷயம் செஞ்சோன்னு வச்சுக்க, நம்ம இதை செஞ்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாமே இருக்கும். நான் ரன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு சேனல், அப்புறம் தம்ப்லைன் வச்சேன், அப்புறம் ஹேஷ்டாக் வச்சேன். ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹேஷ்டாக் வைக்கணும், தம்ப்லைன் வைக்கணும், அந்த இது வைக்கணும், அது எனக்கு இது வரல, அது வைக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு நம்ம போட்டோம்னா தான் அந்த வீடியோ நல்லா மேக் பண்ணுறதா அர்த்தம். நம்ம வெறும்னே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாங்கு என்னென்னவோ நம்ம போடுறோம் இல்லையா, அதை போட்டுட்டு அப்படியே பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வெறும்னே நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது. கண்டிப்பாக நீங்கள் ஹேஷ்டாக் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஹேஷ்டாக்கு
ஹாஸ்டாக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லணும். நீங்கள் ஹாஸ்டாக் டச் பண்ணிங்கனாவே ஹாஸ்டாக் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும். அதை டச் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப்னு அதை இருக்குது, அது ஒரு டச் பண்ணிவிடுங்க. அதுக்கு யூடியூப்பே கொடுத்தது, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு என்ன விஷயமா நீங்கள் போடுறீங்க அப்படின்றத டச் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு உங்களோட ஐடி காட்டும். அந்த ஐடியை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யுங்க. போடுறது எல்லாமே நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க. ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க, நல்லது பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய சேனல் கண்டிப்பாக நான் எப்போ லைவ் போடணும் நீங்கள் பார்க்குறீங்க. தயவு பண்ணி எனக்கு என்னோடய சேனலுக்கு, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், பாய்.